பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ஒருங்கிணைந்து பல்வேறு நடவடிக்கை இன்றைக்கு மேற்கொண்டு வருகிறார்கள். சாலை பாதுகாப்பு என்ற முறையில் நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கை இன்றைக்கு தமிழகத்தில் எடுத்து வருகிறார்கள். அவர்களுக்கு வழங்கப்படுகிற லைசன்ஸ் எப்படி வழங்கப்பட வேண்டும் ஓட்டுநர்களுக்கு என்பதும், அதே நேரத்தில் விதிமுறைகள் நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை இன்று பல்வேறு திட்டங்கள் மூலமாக விபத்துக்களே குறைகின்ற மாநிலமாக தமிழகம் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு சாலை பாதுகாப்பு வார விழா இன்றைக்கு முதலே பள்ளிக்கல்வித்துறையோடு இணைந்து அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பள்ளிக்கல்வியிலே படிக்கிற மாணவர்கள் எதிர்காலத்தில் தங்கள் வாகனங்களை எப்படி இயக்கப்பட வேண்டும், சாலையில் எப்படி பாதுகாப்பு நடந்து செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் எடுத்துச் சொல்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. போக்குவரத்து துறையை பொறுத்தவரையிலும் பல்வேறு மாற்றங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே உருவாக்கப்பட்டு இந்தியாவிற்கே தமிழகம் போக்குவரத்து துறையில் சிறந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பல்வேறு புதிய திட்டங்கள் மூலமாக கொடுக்கப்படுகிற வாகன ஓட்டுநருக்கு கொடுக்கப்படுகிற லைசன்ஸ் விதிமுறைகளையே பல்வேறு மாற்றங்களை இன்றைக்கு உருவாக்கி சிறந்த முறையிலே பல்வேறு நாடுகளிலே இருப்பதைப் போல உருவாக்கி வருகிறார்கள். அதற்காக எங்களுடைய அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரையிலும் 1, 6, 9, 11 படிக்கின்ற மாணவர்களுக்கு பாடத்திட்டத்திலே சாலை விதிகள் இணைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு கொண்டு வருகிற பாடத்திட்டத்திலும் சாலை விதிகள் இணைக்கப்படும். அது மட்டுமல்லாமல் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு வகுப்பறையிலே சாலை விதிகளை பின்பற்றுவதற்கு போக்குவரத்து துறையோடு சேர்ந்து அந்த பணிகளை ஆசிரியர் மூலமாக கற்றுத்தருவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. ஒரு பள்ளிக்கு ஒரு வகுப்பறை என்ற முறையில் அதை பயன்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகிய மாணவர்களுக்கு முதல்ல சாலை விதிகளை முழுமையாக விதிகளை பின்பற்றுகிற போது தமிழகம் ஒரு முன்னோடி மாநிலமாக இந்தியாவிற்கே திகழும், உலகத்திற்கே திகழும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் ஆசிரியர்கள் பல பேர் ஈடுபட்டிருக்காங்க சார். அடுத்த வாரம் பொதுத் தேர்வுகள் துவங்க இருக்கு. மாற்று ஏற்பாடு என்ன சார் பண்ண போகிறோம்? தொடர்ச்சி அந்த போராட்டம் நடைபெற இருந்துச்சுன்னா காலவரையற்ற வேலை நிறுத்தம் இல்லை, காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு எங்களுடைய வேண்டுகோள், ஏனென்று சொன்னால் அவருடைய குழந்தைகளும் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள், கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் அவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு நம்முடைய பொதுத் தேர்வுகள் நடைபெறுகிற இந்த நேரத்தில் தொடர்ந்து நாங்கள் தொடர்ந்து வேலை நிறுத்தம் செய்வோம் என்று சொல்வது இந்த நாட்டிற்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டிய ஆசிரியர் பெருமக்கள், சிறந்த கல்வியை தரக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், அவர்களை குருவாக நேசிக்கக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்களை பொறுத்தவரையிலும் இந்த போராட்டத்தை அவர்கள் வாபஸ் பெற்றுக்கொண்டு பள்ளி நடைபெறுகிற, அதுவும் பொதுத் தேர்வு நடைபெறுகிற இந்த நேரத்தில் உதவிடல் வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த அரசின் சார்பாக நான் வைக்கிறேன். ஆகவே ஆசிரியர் பெருமக்கள் அதை மனதிலே கொண்டு அந்த பணிகளை ஆற்றுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் துறையின் சார்பாக அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுத் தேர்வுகள் வருகின்ற நேரத்தில் நீங்கள் அருள் கூர்ந்து இது போன்ற தொடர் வேலை நிறுத்தத்தில் இருக்கக்கூடாது என்ற வேண்டுகோளும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த வேண்டுகோளை ஏற்று ஆசிரியர்கள் பணிக்கு திரும்புவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மாற்று ஏற்பாடுகள் அரசு என்ன செய்யும்? அவங்க ரொம்ப திட்டவட்டமாக நாங்கள் இல்லை, அது இன்று தான் துவங்கி இருக்கிறது. போகத்தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஏனென்று சொன்னால் அவர் பயணங்கள் எப்படி இருக்கிறது, எப்படி தொடர்ந்து போராட்டங்கள் நடத்துகிறார் என்பதை கண்காணித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகுதான் முதலமைச்சரோடு கலந்து பேசி என்ன முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்பதை அரசு ஊழியர்களே அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஒருவர். இது போன்ற ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் இருக்கு. டெஸ்மா சட்டத்தை பயன்படுத்தி 1 லட்சம் மேற்பட்ட அரசு ஊழியர்களை வேலை நிறுத்தம் செஞ்சாங்க. வேற ஆட்கள் எடுத்து மீண்டும் அது அவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்து சேர்க்கப்பட்டிருக்காங்க. இது மாதிரி டெஸ்மா சட்டம் இந்த இது பயன்படுத்தப்படுமா மாணவர்களுடைய கல்வியை கருத்தில் கொண்டு? இல்லை, மாணவருடைய கல்வியை கருத்திலே கொண்டு மனிதநேயத்தோடு தன் குழந்தையைப் போல மற்ற மாணவன் நேசிக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இதிலே தங்கள் தொடர் போராட்டம் அவள் வாபஸ் பெற்றுக்கொண்டு மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு பொதுத் தேர்வுகள் வருகின்ற போது அந்த ஆசிரியரே முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை மட்டும் இப்போது நான் வைக்கிறேன். அதற்கு பிறகு நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் காலப்போக்கிலே தான் நாளை என்ன நடைபெறப் போகிறது, நாளை மறுதினம் என்ன நடைபெறப் போகிறது என்பதை தெரிந்து அதற்குரிய முடிவுகளை
நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சரும் முடிவு செய்வார். சார் எல்கேஜி யூகேஜி வகுப்புகள் சார் தைரியமாக அந்த முடிவு எடுக்கப்படுமா அந்த அரசு? இல்லை அது போன்ற நீங்கள் கேட்கின்ற கேள்வியெல்லாம் சிக்கலான கேள்வியை கேட்டுவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் இன்று போராட்டம் தொடர்ந்து இருக்கிறது. போராட்டம் தொடருமா முடியுமா என்பது நாளை தான் தெரியும். அதற்கு பிறகு இந்த கேள்விகளை 2 நாட்கள் கழித்து நீங்கள் கேட்கலாம். சார் எல்கேஜி யூகேஜி கிளாஸஸ் வந்து தொடங்கியிருக்கு நேற்று. அதுக்கான ஆசிரியர் நியமனம் முடிஞ்சிச்சா? இப்போ இடைநிலை ஆசிரியர்களை பொறுத்தவரையிலும் 98% அதிலே பணியிலே அமர்த்தி இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் சர்ப்ளஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு மாணவன் 9க்கு கீழே இருக்கின்ற 1172 பள்ளிகள் இருக்கிறது. அதிலே கூடுதல் ஆசிரியர் இருக்கிறார் என்றது நாங்கள் மாற்றுவதற்கு முன்னாலேயே இது போன்ற மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு எல்கேஜி யூகேஜி கொண்டு வருகிற போது நம்முடைய ஆசிரியருக்கும் அங்கே பணியாற்றுவதற்கு மாணவர் எண்ணிக்கை கூடுதலாகின்ற போது அந்த ஆசிரியர் அங்கே இருந்து பணியாற்றலாம். அந்த வாய்ப்புகளும் கிடைக்கும். அதே நேரத்தில் ஏழை எளிய மக்களாக இருக்கின்ற குழந்தைகள் ஆங்கில கல்வியும் அதோடு சிறந்த தமிழ் கல்வியும் கற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே தமிழும் ஆங்கிலமும் கற்றுக்கொள்கிற ஏழை எளிய மக்களுடைய கருணை உள்ளத்தோடு இந்த ஆசிரியர் அந்த பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் அத்தனை பேரும் 98% ஆசிரியர்கள் அதில் ஒப்புதல் அளித்து அவர்கள் அந்த பணியிலே அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். 2852 பள்ளிகள், அதில் 2852 பள்ளிகளுக்கும் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓரிரு இடங்களில் மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அதையும் மாற்றி போட சொல்லியிருக்கிறேன். ஆகவே ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேரும் அதிலே பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்.